தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 33 மாவட்டங்கள்ல இந்த கலைமகள் சபா தொடர்பான சொத்துக்கள் தற்சமயம் இருந்துட்டு இருக்கு. அதுல பல சொத்துக்கள் பல்வேறு டிஸ்பியூட்லயும் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த 33 மாவட்டங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த கலைமகள் சபாவினுடைய சொத்துக்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஒரு விரிவான ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் அந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கு. இதற்கு மத்தியில கடந்த 9/12/2025 அன்றைய தேதியிட்ட ஒரு சிறப்பு உத்தரவின் அடிப்படையில இந்த கலைமகள் சபா தொடர்பான சொத்துக்களை பொது ஏலம் விட்டு பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு விகிதாச்சார அடிப்படையில பிரித்து கொடுப்பதற்கான இந்த வேலைகளை முன்னெடுப்பதற்காக, இந்த வேலைகளை மேற்பார்வையிடுவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் S.S. சுந்தர் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையத்தை நீதிமன்றம் அமைச்சிருக்கு. இந்த ஆணையத்திற்கு உதவி செய்வதற்காக வழக்கறிஞர்கள் எழிலரசி மற்றும் பிரேமலதா ஆகியோர்கள் உறுப்பினர்களாக சட்ட ரீதியான அந்த நடவடிக்கைக்கு அவர்கள் அசிஸ்ட் பண்ண நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த பின்னணியில தான் இந்த பொது ஏலம் அப்படிங்கிறது, அந்த நடைமுறை அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய சொத்துக்களை அவர்கள் இப்ப பொது ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க.